காயத்ரி, என்னதாண்டி ஆச்சு உனக்கு? சைலண்ட்டாக இருக்க. ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறத இருந்தால் சொல்லுடி. ஒன்றும் இல்லை. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரிடி. ஏன்டி சைலண்ட்டாக இருக்க? ஏதாவது இருந்தால் சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிடி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுமா? உனக்கு என்னன்னே புரியலல்ல. ஜான்சன், நேத்து கல்யாணத்துக்கு போய் நைட்டு வந்தோம்ல. ஆமா. நானு டாலர் செயினை கட்டிட்டு டேபிள் மேல வச்சேன்ல, நீ எங்கன்னா பாத்தியா? ஏய், பாத்தியான்னு தான் கேட்டேன். அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? என்ன பார்த்தா உனக்கு என்ன திட்டு பயமா தெரியுதா? ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாங்க பாரு. அட்டெண்ட் பண்ணாத. ஹலோ. ஏன் மச்சான், உன் பொண்டாட்டி செயினை விக்கவா இல்ல வைக்கவாடா? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஹலோ ஹலோ, நீங்க ஜான்சனா? ஐயோ, ஏதோ பொண்ணு பேசுவோம். எனக்கு கிரெடிட் கார்டு, இந்த லோனு, இஎம்ஐ அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 கிரெடிட் கார்டு இருக்குது. ஒவ்வொரு கார்டுலையும் கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs வரைக்கும் இருக்குங்க. ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு 7-8 அக்கௌண்ட்டே இருக்குங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் லேக்ஸ் கணக்கில், க்ரோர்ஸ் கணக்கில் இருக்குங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-15 பெட்ரோல் பங்கே இருக்குங்க. பெட்ரோல் இல்லாம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். ஒரு லேடிஸ் பேசினா போதுமேன்னு பேசிட்டு இருப்பியே. உன் ஃபோன் என்னடி ஆச்சு? ரீசார்ஜ் இல்லன்னு சொல்லி 2 நாள் ஆச்சுல்ல. சம்பளம் வந்தோடனே பண்றேன்னு சொன்னல, ஏன் பண்ணல? இப்ப போன் என்ன ஆச்சுன்னு கேக்குற? வரேன். பண்றதெல்லாம் திருட்டு தானே. இதுல வேற வேண்டுதல் வேற. நீ என்னதான் வேண்டாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காதுடி மாப்பிள. உன்னை கல்யாணம் பண்ணப்பயே எனக்கு தெரியும்டி, அது எனக்கு கிடைக்காதுன்னு. என்ன மதனே உனக்கு வேண்டும்? நான் என்னையா கேட்க போறேன்? நான் கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்க போறேன், அவ்வளவுதான். ஓ, கெட்டதெல்லாம் கிடைக்கணுமா? ஜான்சன், நேத்து நைட்டு சண்டை போடும் போது என்னவோ சொன்னீங்க, என்ன சொன்ன? கெட்டதெல்லாம் மட்டும் சீக்கிரமா குத்துறேன், நல்லதெல்லாம் மட்டும் லேட்டா கொடுக்குறியோ. வளராத நாயே, எனக்கு தான் ஏதோ அருமை தெரியல. அவ சட்டை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னா, ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொன்னான்னு சொன்ன. ஐயோ, நேற்று ஏதோ ஒளிரிட்டும் போலக்குது, சமாளிப்போம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லு. அதுவா, நேற்று துணி கடைக்கு போயிருந்தேங்க. துணி கடையில் வேலை செய்யற பொண்ணு பார்த்து சொல்லியிருந்தா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னா. பா, நம்பிட்டான்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா உனக்கு கிழிச்சா மாதிரி தெரியுதா? பிரியாணி சாப்பிடலாமா? இந்த மனுஷனை எங்க மாமியார் எந்த நேரத்துல தான் பெத்தாங்கன்னு தெரியல. தோசைக்கெல்லாம் யாரா ரசம் கேட்பாங்களா? காயத்ரி வந்துருச்சு அலாரம். என்ன? சீக்கிரம் வாடி, பசி எடுக்குது. இந்த சாப்பிடு. அடுத்த தோசை சுடும் போது பேப்பர் மாதிரி சுடுனா? தமிழ் பேப்பரா இல்ல இங்கிலீஷ் பேப்பரா? நமக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது காயத்ரி. ஆனா இன்னமும் நீ கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் இருக்கு காயத்ரி. சீப்போ, எனக்கு வெக்கமா வருது. அடச்சி, வெக்கப்படுறத பாரு. அப்ப எப்படி கேவலமா சமைச்சு அதே மாதிரி தான் இருக்குது. உப்பு இல்ல, காரம் இல்ல, சப்புன்னு இருக்குது. அப்ப சப்பினே சாப்பிட வேண்டியதானே? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்னடி? நீ சாப்பாட்டுக்கு ரசம் கேக்குற பரவாயில்ல, தோசைக்கு ஏன் ரசம் கேக்குற? அங்கதான் இருக்கு மேஜிக். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இப்போ ஏன் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா ரசம் ஊத்தி சாப்பிடுறாங்க தெரியுமா? தெரியல. அப்பதான் பிளேட்டு கழுவ ஈஸியா இருக்கும். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, நாசாவுல இருக்க வேண்டிய ஆளு. நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. நான் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் தான் வருவேன், சரியா? சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. எங்க கிளம்பிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. நான் கூட தான் சொன்னேன் கல்யாணத்துக்குலாம் போகாம மூடிட்டு வீட்டுல இருன்னு. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு போகலன்னா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, அதுதான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் நீ போலனா கல்யாணமே நடக்காதா? நீ தான் கல்யாணம் மாப்பிளையா? பொண்ணுங்க எவ்வளவு வருவாருங்க, வாயை பொழுது நானும் பார்த்துட்டு போலான்னு போறியா? லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுடா. கிளம்பிட்டியா? இல்லடா, நான் வரலடா. ஏன்டா, உன் பொண்டாட்டி எதனா சொன்னாங்களா? நான் வரலடா, நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்கடா. உன் பொண்டாட்டி காதை மேலே வச்சு சீக்கிரம் கிளம்பிடா. ஓ, ஏன் காது மேலே வைப்பீங்களா நீங்க? இந்த வாங்கிக்கோ.